ஹாய் வீவர்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல்குறிப்பு.com-இன் சுவையோ சுவை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நெய் பருப்பு. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். மஞ்சள் தூள், 1/4 கிலோ துவரம்பருப்பு, கருவேப்பிலை, மல்லி இலை, 10 சாம்பார் வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நெய் தேவையான அளவு, கடுகு, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 5, 3 சாம்பார் வெங்காயம், 3 பூண்டு பல், உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய துவரம்பருப்பை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயம், பூண்டு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு வேக வைக்கணும். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ குக்கரை மூடி அடுப்பில் வச்சு வேக வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி 4 விசில் விட்டு பருப்பை வேக வச்சிடலாம். பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பருப்பு குக்கரை திறந்துட்டு கரண்டியை வச்சு இப்படி நல்லா மசிச்சு விட்ருங்க. அப்புறம் ரொம்ப நைஸாக மசிஞ்சிடும். அப்படியே இப்போ இந்த பருப்பை இறக்கி வச்சுட்டு தாளிச்சிடலாம். இப்போ கடாய் சூடாகட்டும். கடாய் சூடானதுக்கப்புறமா நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். உங்களுக்கு நெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். நெய் நல்லா சூடாகி உருகட்டும். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயம், எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுடலாம். நான் முழுசாக காட்டினேன். உங்களுக்கு முழுசாக போட்டிங்கன்னா காரம் இருக்காது. அதனால் கிள்ளி போட்டுருங்க. அப்போ தான் காரம் இருக்கும். கிள்ளின காஞ்ச மிளகாய் போட்டு இது நல்லா வதக்கிடலாம். இந்த நெய் பருப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாதவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. பருப்பில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதில் நெய்யும் போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் இது. இது சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை, எடுத்து வச்சுக்கூடிய மல்லி இலை எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இதையும் சேர்த்து லைட்டாக அப்படி 2 வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய பருப்பை இதில் போட்டுடலாம். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்தாச்சு. இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பருப்பு கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்க வேண்டியதில்லை. கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம இதில் பருப்பு, சாம்பார் வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டிருக்கிறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யும் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. இது ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான ரெசிபி. சீக்கிரமாக செஞ்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடுங்க. இல்லைனா பருப்பு வெளியெல்லாம் தெரிச்சிட்டே இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் பருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே வீவர்ஸ், இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.